ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம்னா மேக்ஸ்வெல்ஸ் ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது ஒரு ஸ்க்ரூ இருக்குது, ரைட்டா? இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்க்ரூவை நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த பாருங்கள், இங்கே இருக்கும், ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் இது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இப்படி சுற்றுறேன், சரிங்களா? அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்க்ரூ முன்னாடி நகரும், கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி தானே? பாருங்கள், இந்த ஸ்க்ரூவை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த திருப்புளி வச்சு நான் இந்த பக்கம் இப்படி சுற்றுறேன். தட் மீன்ஸ் இந்த ஸ்க்ரூ என்ன பண்ணுது, இப்படியே தன்னை சுற்றிக்கிட்டே இருக்குது, ரைட்டா? அப்படி சுற்றும்போது என்ன ஆகும், இந்த ஏதோ ஒரு மரத்தில் வச்சு அடிக்கிறோம்னா இந்த மரத்துக்குள்ளே என்ன பண்ணும், ஸ்க்ரூ ஏறும், ரைட்டா? இப்போ நல்லா கவனிக்க வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் வந்து ஒரு வயரில் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு வயரு, கரண்ட் வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னா, டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ கரண்ட் மேல் நோக்கி போச்சுன்னா நம்மளோட இது என்ன இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும், சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே மேக்ஸ்வெல் ரைட் ஹேண்ட் கார்க் ரூலை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம கை எப்படி இருக்குது, கை இந்த இப்படி மடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? மடித்து வச்சுருக்கும்போது கரண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கரண்ட் எப்படி இருக்கும், நம்ம கட்டவரல் டைரக்ஷனில் இருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், சரியா?